என் தங்கப்பிள்ளையே, முழுக்க முழுக்க இந்த பதிவு உனக்கானது மட்டுமே. இன்று இந்த வராகி உன் முன்னால் நின்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் ஒரு அண்ணனும் தம்பியும் ஒன்றாக சேர்ந்து உன் வீட்டிற்கு வர காத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பு, இவர்கள் 2 பேருமே தனக்குள் சண்டையிட்டு கொண்டாலும் உன்னை தேடி வருகின்ற காரியத்தில், உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கின்ற காரியத்தில் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இத்தனை ஒற்றுமையோடு இவர்கள் வந்து உன் இல்லத்திற்கு வந்து ஒரு செயலை செய்ய நினைக்கிறார்கள் என்றால் இந்த இடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் கவனிப்போடுதான் இந்த செயலை என்னவென்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும். சுற்றி இருந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு நன்மைகளை தருகின்றவர்களை விட நமக்கு வேதனைகளை கொடுக்கின்றவர்கள்தான் அதிகம். நமக்கு துன்பங்களை தொடர்ச்சியாக தருகின்றவர்கள்தான் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் மட்டும் நம்மை தேடி வந்து நமக்கு நல்லதையா செய்ய போகிறார்கள்? நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்க போகிறார்கள். கலகத்தை உருவாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இவர்கள் செய்ய நினைக்கிறார்கள் என்றுதானே என் பிள்ளை யோசிக்கிறாய். நீ சொல்வதும் உண்மைதான். உன் அம்மா அதை ஏற்றுக்கொள்கின்றேன். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து உன்னுடைய வீட்டில் ஒரு கலகத்தை உருவாக்க நினைக்கிறார்கள். உன்னுடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்த நினைக்கிறார்கள். இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தினால் உன்னுடைய வீட்டில் பிரச்சனைகள் வரப்போவது உறுதி. ஆனால் அது எப்படிப்பட்ட பிரச்சனை, இந்த பிரச்சனையை இவர்கள் தரப்போவது யாருக்கு என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அம்மா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக கேட்டு முடிக்கும் பட்சத்தில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கான சரியான பதிலை உனக்கு கொடுக்கும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தும். நான் இருக்கும் காலம் உன்னை எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நான் தவிக்க விட மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே. இந்த வராகி நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக கொடுக்கும் என்பதும் நீ நன்கு அறிந்த விஷயங்கள் தானே. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை சுற்றி வந்து தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்திட வேண்டும். உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த தாயின் அன்பு உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக கவனிக்க வேண்டும். உனக்கான நேரம் நான் எப்பொழுதுமே நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சரியாக நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரம். இன்றோடு உன் கஷ்டங்களுக்கு தீர்வு வந்து விட்டது என்று நான் ஒருபொழுதும் உனக்கு உத்திரவாதம் கொடுத்தது கிடையாது. அதற்கான வழிகள்தான் உருவாகி இருக்கிறது என்று நான் சொல்லி இருக்கின்றேன். உன்னுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கான சூழ்நிலைகளை நான் உனக்கு எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கிறேன் என்றுதான் நான் உன்னிடம் சொல்கின்றேன். உன்னோடு நான் வருகின்ற இந்த பொழுதுகளில் எல்லாம் நீ எல்லாவற்றையும் கடந்து உனக்கான மாற்றத்தை பெறக்கூடிய நேரங்களை நீ கணித்து விட வேண்டும். இப்படியே இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் மேலும் மேலும் உன்னை சூழ்ந்து வந்து வேதனைக்குள் ஆளாக்கி கொண்டிருக்குமே தவிர ஒருபொழுதும் இதற்கான தீர்வுகளை நீ பெற்றிட முடியாது. ஒருபொழுதும் இதற்கான பதிலை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. என்னவென்றும் ஏதுவென்றும் மனநிலையில் உனக்கு எப்பொழுதும் சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். மனம் கலக்கம் கொண்டு தவித்து கொண்டே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, நம் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறது என்பது போன்ற ஒரு மனநிலையை உனக்கு தந்து கொண்டே இருக்கும். ஆனால் உனக்குள் எப்பொழுது இந்த விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு பிறக்கும் தெரியுமா? உன் தாயானவள் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ எப்பொழுது நம்புகிறாயோ, உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுது இவை எல்லாமுமே
உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளை, இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது உனக்கென நான் சொல்கின்ற எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும். நீ ஆசைப்பட்டது போல அத்தனை விஷயங்களையும் உனக்கு என்னவென்று நடத்தும். மேலும் மேலும் உனக்குள் எல்லா உண்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் உண்மையும் கூட. இதனால் நீ எந்த இடத்திலும் கலங்கிடாமல் நிற்க வேண்டும். எந்த தருணத்தையும் என் பிள்ளை நீ வருந்தாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்கிறேன், உன்னை தேடி ஒரு அண்ணனும் தம்பியும் வந்து உன்னுடைய வீட்டில் கலகத்தை உருவாக்கப் போகிறார்கள் என்று சொன்னால் உடனே என் பிள்ளை என்ன நினைக்கிறாய்? ஆமாம், இந்த தாய்க்கு வேறு வேலை இல்லை, தினமும் இதையே தான் சொல்லிக் கொண்டிருப்பார். அவர் வருகிறார், இவர் வருகிறார் என்று யாரையாவது அடையாளம் காட்டிக் கொண்டிருப்பாள். யாரும் வந்தபாடில்லை என்று என் பிள்ளை சொல்கிறாயல்லவா? என் குழந்தையே, இதையெல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம்தான். உன் தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அம்மா சொல்கிறாள்? காரணம் இல்லாமல் எதுவும் நடக்குமா? காரணம் இல்லாமல் நான் உனக்கு எதையும் சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும் பொழுது நீ காரணத்தை தேடாமல் அம்மா சொல்வதை என்னவென்று முயற்சித்து பார்த்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இது எத்தனை பெரிய விஷயங்களை நடத்தும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் சொல்வதைப் போல இந்த அண்ணனும் தம்பியும் ஒற்றுமை இல்லாதவர்கள்தான். அவர்களுக்குள் சண்டையிட்டு கொள்வார்கள். எல்லோர் வீட்டிலும் இருப்பது தானே. எல்லோரும் எப்படி வீட்டிற்குள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் வெளியில் வரும்பொழுது மற்றவர்கள் மத்தியில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதே நேரம் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தம்பியும், தம்பிக்கு ஒரு பிரச்சனை என்றால் அண்ணனும் முன்னின்று நிச்சயமாக என்னவென்று அதை கேள்வி கேட்பார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறது. இது போன்று இருக்கின்ற ஒருவரைத்தான் நான் உனக்கு இன்று அடையாளப்படுத்துகிறேன். இவர்கள் உன் வீட்டிற்குள் வந்ததோடு மட்டுமல்லாமல் வந்த கையோடே பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் என்றால் அதற்கு நிச்சயமாக இந்த தாய் அனுமதி கொடுத்திருந்தால் மட்டும்தானே நடக்கும். ஏனென்றால் நான் இருக்கும் பொழுது என்னை மீறி யாரும் உன் வீட்டிற்குள் வந்து அங்கு பிரச்சனைகளை உருவாக்க முடியாதல்லவா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உருவாக்குகிறேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்று நான் நடத்தி கொடுக்கிறேன். அதனால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கவனித்து உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து அதற்கு ஏற்றது போல நீ சரியாக இருக்க வேண்டும். மனநிறைவோடு நீ இருக்க வேண்டும். அம்மா சொல்வதை இப்பொழுதாவது செவி கொடுத்து கேட்கிறாயா? இப்பொழுதாவது உனக்குள் நம்பிக்கை வந்திருக்கிறதா? இப்பொழுதாவது நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு நல்லதை கொடுக்கும் என்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்கிறதா? இதனை நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த தருணங்கள் உனக்குள் எல்லா மாற்றங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த மாற்றங்கள் உனக்குள் எல்லா விஷயங்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றது. நல்ல நேரம் உனக்கு என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா? இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ள தயாராகி விட்டாய் அல்லவா? என் பிள்ளையே, நாளைய விடியல் என்பது சதுர்த்தியினுடைய விடியல். அது மட்டுமல்ல, நாளைய விடியல் கந்த சஷ்டி விரதத்தினுடைய 4வது நாள். ஆக விநாயக பெருமானும் கந்தனும் அண்ணன் தம்பிகளான இவர்கள் 2 பேரும் உன் இல்லம் தேடி வருகிறார்கள். சரி, இவர்கள் வருகிறார்கள் என்பது சரிதான். ஆனால் இவர்கள் வருவதை நாம் எப்படி உணர முடியும்? இவர்கள் இருக்கிறார்கள் என்பதனை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? என் பிள்ளையே, உன் வீட்டில் நாளை நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது முடிவை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் பிரச்சனையின் உச்சத்தை தொடும். அந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய கலகத்தை உருவாக்கும். கலகம் பிறந்தால்தான் நாம் யோசிக்கின்ற எந்த ஒரு செயலுக்கும் வழி பிறக்கும். அதுபோலத்தான் இந்த கலகம்
உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். பிரச்சனை உருவாகி விட்டது என்றாலே புரிந்து கொள்ள வேண்டியதுதான் தெய்வம் நம் வீட்டிற்குள் வந்து விட்டது என்பதனை. என் பிள்ளையை, உனக்கு அதனை தீர்த்து கொடுக்கவும், உனக்கு அதற்கான தீர்வை கொடுக்கவும் தெய்வம் முடிவெடுத்து விட்டது. அப்படியானால் அதற்குரிய அத்தனை காரியங்களும் நாளை உன் வீட்டில் நடக்கும். இதற்குரிய அத்தனை சூழ்நிலைகளும் நாளை உன் வீட்டில் உருவாகும். அப்படி இந்த பிரச்சனை பெரிதாகிறது என்றாலே நீ புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு நல்லது நடக்கப் போகிறது. நம்முடைய கஷ்டத்தை தீர்த்து கொடுக்க நம் கந்தனும் நம் விநாயக பெருமானும் நம் இல்லம் தேடி வந்து விட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பது எல்லாமும் ஒருபுறம். இனிமேல் தெய்வம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒருபுறம். என்ன நடந்தாலும் நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கை உன் வசமாக வேண்டிய காலம். கந்தனையும் விநாயக பெருமானையும் ஒரே நாளில் இல்லத்திற்குள் கொண்டு வருவது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல. நான் சொன்னது போலத்தான் இவர்கள் எப்பொழுதுமே சண்டையிட்டு கொண்டிருப்பார்கள், பொறாமை கொள்வார்கள். தாய் தந்தையிடம் தான் முதன்மையானவர் என்று எப்பொழுதும் போட்டி போட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் தன் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வருகிறது என்றால், தன் பிள்ளைகள் தன்னை நினைத்து கொண்டே இருக்கிறது என்றால், அந்த இடத்தில் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை இருவரும் ஒன்று சேர்ந்து தீர்மானித்து தன் பிள்ளைகளை தேடி வந்து அதனை செய்து கொடுக்க முன்வந்து விடுவார்கள். அதுதானே உண்மை. அப்படித்தானே உன் வாழ்க்கையிலும் நடக்கப் போகின்றது. இதை செய்வதற்காகத்தான் கந்தனும் விநாயக பெருமானும் நாளை உன் வீட்டை தேடி வருகிறார்கள். இவர்களை வரவழைக்க நீ என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் வருகின்ற முடிவை எடுத்து விட்டார்கள். அவர்கள் வரப்போவதை நீயும் தெரிந்து கொண்டாய். அப்படியானால் நீ இவர்கள் வருவதை தெரிந்த பிறகும் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியுமா? அவர்களை வரவழைக்க நீ என்ன செய்ய வேண்டும்? நாளைய விடியலில் கண் விழித்ததும் கந்தனின் நாமத்தையும் விநாயக பெருமானினுடைய நாமத்தையும் உச்சரிக்க வேண்டும். ஓம் சரவண பவ என்றும் ஓம் கணபதையே நமக என்றும் என் பிள்ளை நாளைய விடியலில் நீ கண் விழிக்கும் பொழுதே சொல்லிவிட்டு கண் விழித்து பார். நிச்சயமாக உனக்குள் தோன்றுகின்ற சில விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். ஏதோ ஒன்று உன்னுடைய உள் உணர்வுக்கு சொல்லும், நம்மை சுற்றி நம் தெய்வங்கள் வந்திருக்கிறது என்று. ஏதோ ஒன்று உனக்கு சரியாக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும், நம்மை சுற்றி நம் தெய்வங்கள் நம்மை வழிநடத்துகிறது என்று. இதையெல்லாம் தெரிந்து புரிந்து உனக்கு விரும்பியபடி எல்லா விஷயங்களையும் நடத்தும் இந்த நேரம். நீ என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்களை உறுதியாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிடு. பிரச்சனை வருகிறதா? துணிந்து எதிர்கொள். தெய்வம் உன்னோடு துணை இருக்கிறது என்பதனை மறந்து விடாது. தெய்வம் உன்னை வழிநடத்துகிறது என்பதனை மறந்து விடாது. தெய்வத்தின் அருளால் உனக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை மறந்து விடாது. பொறுமை இல்லை என் பிள்ளைகளுக்கு. ஒரு சிலர் மட்டும்தான் இத்தனை நேரமும் என் வார்த்தைகளை கேட்கின்றார்கள். ஒரு சில குழந்தைகள் பாதியிலேயே கந்தனும் விநாயக பெருமானும் சரி வருகிறார்கள், சரி பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி விட்டு விடுகின்றார்கள். அவர்களை வரவழைக்க நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் நம் இல்லத்திற்குள் தங்கி இருக்க நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்வதில்லை. கடைசியில் யாருமே வரவில்லை, எனக்கு மட்டும் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இதுதானே உண்மை. என் குழந்தையை, பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக கேட்க வேண்டும். நீ பேசும் பொழுது உன்னுடைய பேச்சினை ஒருவர் பாதியிலேயே தட்டி விட்டு செல்கிறார் அல்லது கவனிக்காதது போல அமர்ந்திருக்கிறார் என்றால் அந்த நேரம் உன்னுடைய மனது என்ன நினைக்கும்? நாம் எதற்காக இவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்றோம்? எதற்காக இவர்களிடத்தில் இதையெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம்? இவர்களின் நன்மைக்காகத்தானே. ஆனால் இவர்களோ இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களே என்ற உணர்வு தானே வரும். அதனால் நானும் உன்னை தேடி வந்து சொல்லி கொண்டிருக்கும் பொழுது என்னை உதறினாலோ அல்லது என் வார்த்தைகளை கவனிக்காமல் இருந்தாலோ அதனால் நஷ்டம் எனக்கில்லை, உனக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும்.
நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைத்தது போல நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட மாட்டோமா என்று சொல்லித்தான் நானும் போராடி கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நாளைய விடியல் சதுர்த்தியின் விடியல் கந்த சஷ்டி விரதத்தினுடைய 4ஆம் நாள் உன்னுடைய வீட்டில் தெய்வ சக்தி நடமாடியே தீர வேண்டும். கந்தனும் முருகனும் 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை ஒற்றுமையோடு செய்ய நினைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த காரியம் வெற்றியை பெறாமல் போகாது. பிரச்சனைகளை உருவாக்கி உன்னுடைய எதிரிகளுக்கெல்லாம் சவால் விடுத்து உனக்கு நல்லதை இவர்கள் செய்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உன் கண் முன்னாலேயே நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. இனி எந்த இடத்திலும் உனக்கென தேடி வருகின்ற விஷயங்களை ஒரு நாளும் நீ விட்டு விடாதே. உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்க வேண்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பியவற்றை எல்லாம் சரியாக கொடுக்க வேண்டும். என்ன நடக்கிறது என்று சொல்லி கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உனக்கானது என்று உறுதிப்படுத்து. எப்பொழுதும் உன் வெற்றி யாராலும் பறிக்க முடியாத ஒரு வெற்றி என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எந்நாளும் இந்த வராகி உன்னை தேடி வருவதற்கும் இதுதான் காரணம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.